புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா பகுதிகளில் வடிகால் தூர் வாராததால் வயல்களில் வெள்ளம் தேங்கியுள்ளது. கீழ்குடி அம்மன் ஜாக்கி ஊராட்சிக்கு உட்பட்ட மைவயல் கிராமத்தில் 40 ஏக்கருக்கு மேலாக நெற்பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் 15 ஏக்கரில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகும் நிலையில் உள்ளது. அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து உரிய வடிகால் மற்றும் மூழ்கிய பயிர்களுக்கு இழப்பீடு வழங்கி வலியுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விவசாயிகளுடன் எமது செய்தியாளர் நடத்திய நேர்காணலை காண்போம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா கீழ்குடி அம்மன் ஜாக்கி ஊராட்சிக்கு உட்பட்ட மைவெல் கிராமம் இருக்கும். இப்போது கிட்டத்தட்ட 40 ஏக்கருக்கு மேலாக பட்டா நிலைகள் விவசாயம் பண்ணிட்டு வராங்க. குறிப்பாக கடந்த ஒரு வார காலமாக இப்போது விட்டு விட்டு மழை பெய்யும் நிலையில் நேற்றும் இன்றையும் கனமழையானது பெய்து வந்தது. அதனால் 40 ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் 15 ஏக்கர் நீரில் முழுமையாக அணுகக்கூடிய நிலையை நம்ம நேரடியாக பார்க்கலாம். இது குறித்து நம்மளோட இப்போ விவசாயிகள் கேட்கலாம். ஐயா வணக்கம். எத்தனை ஏக்கர் விவசாயம் பண்ணிருக்கீங்க? 40 ஏக்கர் நெல் விவசாயம் பண்ணியிருக்கேன். இதில் 15 ஏக்கருக்கு மேலே தண்ணியில் மூழ்கி ஒரே தண்ணி காடாக தெரியுது. இந்த ஏரியாவில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் எங்களுடைய வாழ்வாதாரம் காக்கப்படணும்னா அதிகாரிகள் மத்தியில் பார்த்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுள்ளோம். விவசாய கூறியதை கேட்டோம். குறிப்பாக தாசில்தார் மற்றும் ஆடியோவிடம் பல முறை மனுக்கள் கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆகவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் இப்பகுதி நேரில் ஆய்வு செய்து உரிய வடிகால் மற்றும் நீர் மூழ்கிய நெற்பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கினால் மட்டும்தான் தங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க முடியும் என கோரிக்கை வைக்கின்றனர். அறந்தாங்கிலிருந்து ஒளிப்பதிவாளர் சதாவுடன் ராஜ்ய செய்தியாளர் நேராஜா.